defense style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலா தான் இருக்க போது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ஆஸ்திரேலியா வர்சஸ் ஓமான் மேட்ச் 10 அட் பார்படோஸ். அந்த மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா 39 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. அண்ட் ஓமன் ஓவராலா பார்த்தா ஓகே 39 வித்தியாசத்தில் தானே ஆஸ்திரேலியா நம்மள அடிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு நம்ம டஃப் கொடுத்துருக்கோமே நினைப்பாங்க. அது வேணா ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம், புரியுதா உங்களுக்கு? மற்றபடி ஆஸ் யூஷுவல் ஓமன் கிட்ட இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை அவங்களோட பேட்டிங், அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங். அந்த ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க ஓமான். அண்ட் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 164 for 5 அடிச்சாங்க 20 ஓவர்ஸ்ல. ஸோ ஆஸ்திரேலியா நம்ம ஒண்ணுமே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். பட் அந்த பார்படோஸ் விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. இந்த 164 ஆக்சுவலா வந்திருக்காது. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மட்டும் அந்த ஒரு டெரிஃபிக்கான இன்னிங்ஸ் விளையாடலனா சீரியஸா மக்களே. ஏன்னா நாட் அ கிரேட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஹெட்டும் வார்னரும் அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் ஹெட் அவுட் ஆயிட்டாரு. மிச்சல் மார்ஷும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படி கொஞ்சம் செட்டில் ஆக ட்ரை பண்ணாரு, அவரும் அவுட் ஆயிட்டாரு. மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் பாலே அவுட், செம கேட்ச் பை அக்யூப் இலியாஸ், உமன் கேப்டன். சரியான கேட்ச், கவர்ஸ்ல டைவ் வச்சு எடுத்தாரு. அப்பெல்லாம் பார்க்கும்போது ஓகே ட்விஸ்ட் இருக்குடா, இன்னைக்கு ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் சம போலிங் ஆக்சுவலா. பிலால் கான் நல்லா போட்டாரு, ஷக்கீல் அவரு நல்லா போட்டாரு, சூப்பரா அக்யூப் இலியாஸ் அவரும் சூப்பரா போட்டாரு. எல்லா போலர்ஸுமே நல்லா போட்டாங்க. மேரான் கான் அந்த லாஸ்ட் ஓவர் தவிர அவரும் சூப்பரா போட்டாங்க. ஒரு 13 ஓவர் இருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சரியான டைட்டுங்க. வெறும் 69-70 ரன் தாங்க ஆஸ்திரேலியா அடிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் விக்கெட்ஸ் போனாலும் டேவிட் வார்னர் சென்சிபிளா என்ன பண்ணாருன்னா கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ் எடுக்க ஆரம்பிச்சார். பால்ஸ் வேஸ்ட் பண்ணாம ஓகே முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் 20 ஓவர்ஸ் விளையாடலாம், இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லோ பிட்ச்னு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு சென்சிபிளான இன்னிங்ஸ். அவர் 51 of 55 இந்த ட்ராக்ல சூப்பர் இன்னிங்ஸ் அவரோட ரோட விளையாடிட்டு போயிட்டாரு. பட் ஒரு ட்விஸ்ட் நான் சொல்றேன் கண்டிப்பா. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு அரௌண்ட் ஒரு 15th ஓவர்ல தூக்கி ஒரு ஷாட் அடிப்பாரு லாங் ஆஃப்ல, மேரான் கான் ஓவர்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா லாங் ஆஃப்ல இருந்து கேட்ச் எடுத்துருவாரு ஒரு ஃபீல்டர். எடுத்துட்டு அன்பார்ச்சுனேட்லி விழும் போது என்ன பாத்தீங்கன்னா பவுண்டரி லைன்ல வந்துருவாரு. அந்த 6 போச்சு பாத்தீங்களா, அதே அந்த அங்க டர்னிங் பாயிண்ட். அதுக்கு முன்னாடியே இன்னொரு கேட்ச் விட்டுருவாங்க ஸ்டோனிஸ். கிட்டத்தட்ட ஐ திங்க் 2-3 கேட்ச் விட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோனிஸ் மாதிரி பிளேயர், எப்படிப்பட்ட பிளேயரா இருந்தாலுமே நீங்க 2-3 கேட்ச் எல்லாம் விட்டீங்கன்னா அடிச்சு நொறுக்கிடுவாங்க, புரியுதா உங்களுக்கு? அதுவும் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் நீங்க அந்த மாதிரி சும்மா விடவே கூடாது. அதை தான் எக்ஸாக்ட்லி ஸ்டோனிஸ் பண்ணாரு. அந்த ஒரு லைஃப் இன்னொரு லைஃப் கிடைச்சது. அதே ஓவர்லேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 ரன்னுங்க அடிச்சு உரிச்சிட்டாரு. கேமே அந்த ஓவர் தான் ஆக்சுவலி டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் அந்த ஓவர்ல 28 அடிச்சோடனே அப்புறம் பேக் டு பேக் ஓவர்ஸ்ல ஒரு 12 runs 13 runsன்ற மாதிரி கடைசியா 164 அடிக்க முடிஞ்சது அவங்களால. அண்ட் தட் இஸ் மெயின்லி டியூ டு மார்க்கஸ் ஸ்டோனிஸ். 67 of 36 balls, 2 பவுண்டரி தான் அடிச்சிருப்பாரு. ஆனா 6 6ங்க, சரியான ஸ்ட்ரைக் ரேட், 180 ஸ்ட்ரைக் ரேட். ரொம்ப க்ரூஷியல் இன்னிங்ஸ். அண்ட் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க ஓமன். நான் கூட என்ன நினைச்சேன்னா ஓகே ஒரு 130 to 140 தான் அதிகபட்சமா வரப்போகுது, இன்னைக்கு இருக்கிற சம்பவம் ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இந்த மாதிரி கேட்சஸ் விட்டா சும்மா விடுவாங்களா? அதுதான் ஸ்டோனிஸ் வந்து வச்சு செஞ்சிட்டாரு. அண்ட் சேசிங்ல ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஏன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியாவோட போலிங் அட்டாக் பத்தி எப்படின்னு தெரியும். ஸ்டார்க் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஹேசல்வுட் வேணா ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடலாம், ஓரளவுக்கு போட்டாரு. பட் ஆனா நேதன் எல்லிஸ் இந்த மேட்ச் விளையாடினாரு. பேட் கமின்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட் இந்த மேட்ச், சின்ஸ் தே ஆர் பிளேயிங் வித் அசோசியேட் டீம்ன்றதுனால அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. பிகாஸ் ஹி ஹஸ் கம் ஃப்ரம் லாங் சீசன்ல ஐபிஎல்ல இருந்து. ஸோ அதனால அவர் ரெஸ்ட் கொடுத்து எல்லிஸ் வச்சாங்க. எல்லிஸ் சூப்பரா போட்டார். அவருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி தப்பு ஓடி வந்து அவரால் அந்த ஸ்லோ டெலிவரிஸ் போட முடியும், எஸ்பெஷலி பேக் அண்ட் ஸ்லோ டெலிவரிஸ் சூப்பரா போட்டு அவரும் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஜாம்பா நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸ்டார்க் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் த மேன் ஆஃப் த ஷோ மறுபடியும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். அதாவது சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸுங்க. ஒரு பர்டிகுலர் பிளேயர் பேட்டிங்ல பயங்கரமா ஆடி ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதே ஒரு ஆல்ரவுண்டரா அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். அதே பிளேயர் அப்படியே ஒரு போலிங்லயும் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் கொடுப்பாங்க. அங்கதான் கான்பிடன்ஸ். ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கிறது கான்பிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேட்டிங் நல்லா விளையாடினா அந்த கான்பிடன்ஸ் அப்படியே உங்களுக்கு போலிங்கும் வந்துடும். அதே மாதிரி நீங்க போலிங் நல்லா போட்டீங்கன்னா 3-4 விக்கெட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல அந்த கான்பிடன்ஸ் அப்படியே உங்களுக்கு பேட்டிங் வந்துடும். இதுதான் ஆல்ரவுண்டரா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். அண்ட் ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ், கிரீனுக்கு பதில் ஸ்டோனிஸ் விளையாடுறாங்களே. ஆனா ஸ்டோனிஸ் விளையாடி கடைசியில் அவரோட வர்த்த காமிச்சிட்டாரு. ஸோ பேட்டிங்லயும் 67 runs of 36 balls, a match winning knock. Bowlingலயும் 3 wickets, 4 overs 19 runs, 3 overs 19 runs, 3 wickets. சம ஸ்பெல்லுங்க. இதை விட என்ன வேணும்? 39 runs வின் பண்ணிட்டாங்க. மிச்சல் மார்ஷ் வந்து பாத்தீங்கன்னா லைக் இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் மேட்ச்ன்ற மாதிரி தான் சொன்னாரு. பிகாஸ் கிளியரா தெரிஞ்சது ஆஸ்திரேலியா ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க இந்த மேட்சை வின் பண்ணணும்னு. ஏன்னா லாஸ்ட் ஆரியன் கான், மேரான் கான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமியோ சொல்லாங்க. ஆரியன் கான் வந்து ஒரு 30 balls 36, இவர் வந்து ஒரு 16 ball 27. சூப்பரா இருந்தது அந்த கேமியோ. லாஸ்டா ஆடம் ஜாம்பாவை வளைச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க 6. ஸோ அந்த கேமியோனால அவங்களால ஒரு 125 போக முடிஞ்சது. இல்லைன்னா ஆஸ்திரேலியா விக்கெட்ஸ் எடுக்கிறத பார்க்கும்போது ஒரு 100 ரன்குள்ளேயே சுருட்டுருவாங்க ஓமன்ன்ற மாதிரி நினைச்சோம். எக்ஸ்ட்ரா 25 runs போச்சு. கொஞ்சம் மிச்சல் மார்ஷ் டிசப்பாயிண்டடா இருந்தாரு, அது கிளியரா தெரிஞ்சது. நெவர்தலெஸ் 39 runsன்றதே பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் விக்டரி தான்.
அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஓமானுக்கு கண்டிப்பா இது ஒரு லேர்னிங் கர்வ். அவங்க வந்து ரொம்ப வருஷமா விளாடுறாங்க, ஏஷியா கப் விளையாடி இருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேட்டிங் ஒரு கைண்ட் ஆஃப் கன்சர்னா இருந்திருக்கு, பட் ஸ்டில் தே ஹேவ் ஃபைட் இட் அவுட். அவங்க போலிங் நல்லா இருக்கு, பட் அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் இன்னைக்குமே ஆரம்ப காலத்துல இருந்து இன்னி வரைக்குமே ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. அவங்க மேட்ச் தோக்கிறதுக்கு காரணமும் சரி, ஓரளவுக்கு கிட்ட அவங்களால போக முடியும், பட் அது போக முடியாத காரணமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்சஸ் அவங்க விடுறதுதான். ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேம் ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் 2 பாயிண்ட்ஸ், அதுதான் அவங்களுக்கு முக்கியம் எடுத்துட்டாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.